எல்லோருக்கும் வணக்கம். நம்ம ஈவே பில் பற்றியான ஒரு வீடியோ இன்றைக்கி கொடுக்குறோன்னு சொல்லியிருந்தோம். கண்டிப்பாக அதை ஈவினிங் கொடுக்குறோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஈவே பில் எப்படி க்ரியேட் பண்ணுறது, எப்படி போகணுங்கிறதுக்கு முன்னாடி இதோட பேசிக் இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு விரும்புகிறேன். ஏன்னா பேசிக் தெரிஞ்சுக்கணும், ஃபண்டமெண்டல் தெரிஞ்சால் தான் நான் சொல்லக்கூடிய விஷயங்களும் உங்களுக்கு புரிதலாக இருக்கும். ஒரு விஷயத்தை தெளிவாக கற்றுக்கிட்டது மாரி இருக்கும். நம்ம கொடுக்குற ஈவே பில் பற்றியான சம்மந்தமான வீடியோவை வந்து யூடியூப்லேயே இதோட பெஸ்ட்டாக யாரும் கொடுத்துடக்கூடாது. ஸோ நம்ம வீடியோ வந்து பெஸ்ட்டாக இருக்கணும். ஸோ சாதாரண பொதுமக்களும் இந்த வீடியோவை பார்த்தா அவங்களால ஈவே பில் போட்டுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு உயிரை நோக்கத்துக்காக இந்த வேலை செய்கிறோம். ஸோ உங்களுடைய ஆதரவு எனக்கு தேவைப்படுது. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஏன்னா உங்களுடைய இந்த மாதிரியான ஆதரவு தான் எனக்கு ஒரு நல்ல ஒரு வீடியோ இந்த மாதிரியான மேக் பண்ணி கொடுக்குறதுக்கான ஒரு ஆர்வத்தை நமக்கு தூண்டும். ஸோ இதை கொடுக்கக்கூடிய டேட்டாலாம் ரொம்ப வேலிடான டேட்டா. நீங்கள் பேமெண்ட் பண்ணி கற்றுக்கிட்டீங்களா கூட இவ்வளோ விஷயங்களை கற்றுக்க முடியுமாங்கிறது எனக்கு தெரியல. ஸோ அதை பெட்டராகவே நம்ம அந்த வீடியோவை கொடுக்குறோம். ஃபஸ்ட்டு எப்பொழுது ஈவே பில் தேவை, எல்லாருக்கும் நம்ம ஈவே பில் எடுக்கும்போது எப்பொழுது நம்ம ஈவே பில் தேவை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஒரு வணிகர் வந்து 50,000க்கு மேலே ஒரு பொருளை விற்பனை செய்யும்போது கண்டிப்பாக அவர் ஈவே பில் போடணும். சரிங்களா? கண்டிப்பாக அவர் ஈவே பில் போடணும். ஒரு வணிகர் 50,000க்கு மேலே விற்பனை செய்யும் போது கண்டிப்பாக போடணும். அது வந்து நாம் ஒரு பார்ட்டிக்கு வந்து ஈவே பில் போட்டு அனுப்புகிறோம் அப்படின்னா அவர்கிட்ட ஜிஎஸ்டி இருக்கணுங்கிறத அவசியம் இல்லை. அவர் ஜிஎஸ்டி வச்சுருந்தாலும் சரி வச்சிருக்கலனாலும் சரி, நாம் ஒரு வாடிக்கையாளருக்கு பொருள் விற்கும் போது கம்பல்சரி ஈவே பில் போட்டு கொடுக்கணும். அந்த வேல்யூ 50,000 கடக்கும் பொழுது, ஒரு மாநிலத்திலேருந்து ஒரு மாநிலம் கடக்கும் பொழுதும், ஒரு மாவட்டத்தை விட்டு கடக்கும் பொழுதும் அவசியம் ஈவே பில்லுங்கிறது தேவை, போடணும். அதுக்கடுத்து ஜாப் ஒர்க்கு. நான் ஒரு மிஷின் வச்சுருக்கேன், ஒரு ஹிட்டாச்சி, ஒரு பெரிய மிஷின், ஒரு பொருளை வந்து வேறு இடத்துல கொடுத்து அதை சர்வீஸ் பண்ண போகுது. அப்போ அந்த பொருள் கூட்ஸ் வண்டியில் போகும்போதும் கூட ஈவே பில் ஜாப் ஒர்க்குக்காக போகுது. இந்த கம்பெனிலேருந்து இந்த இடத்துக்கு ஜாப் ஒர்க்காக போகுது, அவருடைய கம்பெனி அட்ரஸ். ஸோ அவர் ஜிஎஸ்டி வச்சுருந்தா ஜிஎஸ்டியோட டீட்டெயில்ஸ், அதர்வைஸ் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அன்ரிஜிஸ்டர்ட் பர்சன். ஸோ அப்படி கூட அவங்களுடைய டீட்டெயில்ஸ், அவங்களுடைய ஆதார் வாங்கி, ஆதார் பேன் டீட்டெயில்ஸ் வாங்கி முறையாக ஈவே பில் போட்டு அனுப்பணும். அப்புறம் டெலிவரி சலான். ஒரு பொருளை நம்ம இங்கேருந்து டெலிவரி பண்ணுறோம், அவங்க நான் விட ஏற்கனவே கொடுத்துட்டு போயிருக்கிற பொருள் இன்னொரு இடத்துக்கு டெலிவரி பண்ணுறோம் அப்படின்னாலும் டெலிவரி சலானும் மஸ்ட்டு. எந்த ஒரு காரணத்திற்காகவும் 50,000 ரூபாய்க்கு மேற்பட்ட பொருட்கள் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு செல்லும் பொழுது அவசியம் நீங்கள் ஈவே பில் என்பது போட வேண்டும். இந்த ஈவே பில்லுங்கிறது ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். தொழில் செய்யக்கூடிய அத்தனை நபர்களும் தொழில் முனைவோர்களும் இந்த ஈவே பில் இல்லாமல் எத்தனையோ பேர்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. இதனால் எவ்வளவோ நஷ்டங்கள் ஏற்படலாம். நம்மளுடைய பொருட்கள் ஜிஎஸ்டி நம்ம நிர்வாகத்தினால் வந்து அங்கங்கே நம்ம ஜிஎஸ்டி வந்து பொருட்களை வந்து ஆய்வு செய்வாங்க. டோல்கேட்டில் இந்தமாரி இடத்துல முறையாக பில் போகுதா? ஏன் அப்படின்னா இதில் வந்து நிறையா வித்தவுட் ஜிஎஸ்டியில் நிறையா பொருட்கள் ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ முறையாக அரசுக்கு வரி செலுத்தணும். இந்த வரி ஏய்ப்பை தடுப்பதற்காக அரசு கொண்டு வந்த ஒரு முக்கியமான திட்டங்களில் இதுவும் ஒன்று. ஸோ இது வந்து ரொம்ப அவசியம். ஒரு சில பொருட்களுக்கு மட்டும், விவசாயம் சார்ந்த பொருட்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள், அதாவது ரா மெட்டீரியல்ஸ்னு சொல்லுவாங்க, அந்த பொருட்களுக்கும் அதுவும் கூட ரா மெட்டீரியல்ஸ் கூட ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது ரா மெட்டீரியல்ஸாக இருந்தாலுமே நீங்கள் மென்ஷன் பண்ணி ஈவே பில் போடணும். ஒரு சில விதிவிலக்கு உண்டு. அந்த விதிவிலக்கை நான் பின்ன சொல்கிறேன். அடுத்த வீடியோ ஒரு முக்கியமான வீடியோ இருக்குது. ஈவே பில் போடாமல் போனால் எவ்வளோ தண்டனை. ஈவே பில் வந்து நான் இங்கேருந்து ஒரு மைசூர் போகிறேன் அல்லது குஜராத் போகிறேன் அப்படின்னா இந்த ஈவே பில் போட்டால் ஒரு நாள் 2 நாளைக்கு தான் செல்லுமா அப்படிங்கிற ஒரு கொஷின் இருக்கும். ஸோ இதை பற்றி அடுத்த ஒரு பெட்டரான ஒரு வீடியோவை கொடுக்குறேன். ஃபண்டமெண்டல் நம்ம வெரி ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் நான் சொல்லக்கூடிய விஷயம் புரியும். நம்ம கொடுக்குற இந்த ஈவே பில் சம்மந்தமான ஒரு வீடியோ யூடியூப்லேயே ஒரு பெஸ்ட்டு வீடியோவாக இருக்கணுங்கிற ஒரு நோக்கத்தோடு தான் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து கொடுத்துட்ருக்கேன். உங்களுடைய பேராதரவோட இந்த சேனலையும் மக்களுக்கான பொது சேவைகளும் நான் தொடர்ந்து செய்வேன் என்று உங்கள் சார்பாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.